அண்மை செய்தியை பார்க்கலாம். ஃபார்முலா 4 பந்தயம் தொடர்பாக அவசர வழக்காக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை தீவுத்திடலில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று நடைபெறுவதாக இருந்தது. தற்போது அவசர வழக்காக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, விரிவான விவரம். பார்த்தீங்கன்னா, கார் பந்தயம் ஃபார்முலா 4 எதிர்த்து பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தான் நேற்று முன்தினம் உயர்நீதிமன்றம் விரிவான உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதில் அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார்முலா 4 நடத்துவது தொடர்பாக அந்த பகுதி மக்களுக்கும் இந்த வழியாக செல்லக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், அருகே அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு பல்நோக்கு மருத்துவமனை இரண்டு பக்கம் உள்ளதால் அந்த மருத்துவமனை நோயாளியுடைய சிகிச்சை தொடர்பான பாதுகாப்பு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்றும், அதே நேரத்தில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாமல் அந்த பகுதி கார்பன் நடத்துவதற்கு ஏதுவான இருக்கிறதா என்று எஃப்ஐஏ சான்றிதழ் பெற்ற பிறகுதான், அதாவது எஃப்ஐஏ அதாவது சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு என்று அழைக்கப்படக்கூடிய எஃப்ஐஏ என்ற அமைப்பு அதற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும். வாங்கிவிட்டு என்று கேள்வி எழுப்பியிருந்தார் நீதிபதி. அதற்கு அரசு தரப்பில் 2 நாட்களுக்கு முன்னதாகத்தான் அதை கொடுப்பார்கள், நாங்கள் அப்போது வாங்கிவிடுவோம் என்று தெரிவித்தார்கள். தீர்ப்பில் அதை நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். எஃப்ஐஏ சான்றிதழ் பெற்ற பிறகுதான் இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்றும் அதை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் எஃப்ஐஏ சான்றிதழ் இதுவரை கிடைக்கவில்லை என்று மனுதாரர் தரப்பில், அதாவது வழக்கு தொடர்ந்த ஏஎன்எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார். இதுவரை தனக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அதே போன்று இது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தை நாடகம் இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தார். இதனிடையே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய உள்ளனர். அதாவது என்னன்னா, இப்ப நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக அந்த எஃப்ஐஏ அமைப்பு தற்போது அந்த கார்பந்து நடைபெறக்கூடிய அந்த டிராக் என்று அழைக்கக்கூடிய பகுதியில் போதுமான ஆய்வு உடனடியாக மேற்கொள்ள முடியவில்லை என்றும், மழையின் காரணமாக அந்த சான்றிதழ் பெறுவது தாமதம் ஏற்பட்டுள்ளதால் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளது. எனவே இந்த வழக்கு உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு நீதிபதி தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. இது தொடர்பாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய மனுவை பொறுத்து கார் பந்தயம் தொடர்பாக அனுமதி வழங்கப்படுமா இல்லை தள்ளி வைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் பாஜக தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தை நாடப்போவதாக ஏஎன்எஸ் பிரசாத் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு ஒருவேளை நீதிமன்றத்தை அணுகினாலும் நாங்களும் நீதிமன்றத்தை தெரிவிப்போம், இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை, எஃப்ஐஏ சான்று இல்லாமல் இந்த போட்டி நடத்தக்கூடாது என்றும், இதனால் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு சிக்கல் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் விக்னேஷ். இப்போ ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இப்போ இந்த எஃப்ஐஏ சான்றிதழ் பெறுவதில் தான் இப்போ சிக்கல் இருக்கு. இப்போ போட்டி நடைபெறுமா? அந்த சான்றிதழ் கட்டாயம் வேண்டுமா? கண்டிப்பா இந்த சான்றிதழ், ஏனென்றால் அதாவது இந்த சாலையின் தரம் அந்த எஃப்ஐஏ சான்றிதழ் எதுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த சாலையில் கார் பந்தயத்தில் நடத்தக்கூடிய ஏதுவாக இருக்கிறதா, அதற்கான அந்த வளைவுகள் சரியாக உள்ளதா, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள என்று அனைத்தையும் பார்த்த பிறகுதான் சாலையுடைய தரம் 220 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த கார் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த சாலை இருக்க வேண்டும். இதெல்லாம் எஃப்ஐ அமைப்பின் சான்றிதழ் பெற்ற பிறகுதான் இதற்கு அனுமதி வழங்க முடியும். ஏனென்றால் எஃப்ஐ அமைப்பை பொறுத்தவரை முன்கூட்டியே சான்றிதழ் வாங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த போட்டி நடப்பதற்கு 2 நாளுக்கு முன்னதாக தான் சாலையுடைய தரத்தை பார்ப்பார்கள். இப்ப நேற்று திடீர்னு மழை பெய்ததன் காரணமாக எஃப்ஐஏ அந்த சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே சான்றிதழ் வழங்கிவிட்டால் உடனடியாக போட்டி நடத்தி விடலாம். நீதிமன்றமும் நேற்று முன்தினம் தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இது ஒருவேளை இது எஃப்ஐஏ சான்றிதழ் வழங்கிய பிறகு மனுதாரருக்கு வழங்க வேண்டும், அதன் பிறகுதான் போட்டி நடத்த வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாங்கி விடுவோம் என்று தெரிவித்தார்கள். அதன் காரணமாக தான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது, எந்த தடையும் விதிக்கவில்லை. எனவே இந்த சான்றிதழுடைய இதுவரை வாங்காததனால் இந்த போட்டி நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் என்று தெரிகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.